ஈஸ்டர் தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் தேவாலயம் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டால் பரபரப்பு. தேசிய மக்கள் சக்தியின் சர்ச்சைக்குரிய துண்டு பிரசுரம் வலுக்கும் எதிர்ப்பு. காரைதீவு பகுதியில் திடீர் சோதனை, சிக்கிய நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவுகள். உள்ளூராட்சி தேர்தல், வாக்குச்சீட்டு விநியோகம் ஆரம்பம். குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி நவ்பர் மௌலவி. ஜனாதிபதி குறிப்பிட உள்ள புதியவர் யார்? சரத் வீரசேகர. பிள்ளையான் கைது விவகாரம், அப்பாவி ஒருவரை கைது செய்ததாக கூறி அனுதாபத்தை ஏற்படுத்த உதய கம்மன்பில முயற்சிக்கிறார் சுனில். யுனெஸ்கோவின் நினைவக பதிவேட்டில் இடம் பிடித்துள்ள இலங்கையின் தமிழ் கல்வெட்டு. நாட்டில் மூடப்பட உள்ள நூற்றுக்கணக்கான பாடசாலைகள், வெளியான பின்னணி. நாட்டில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம், மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. விடுதலை புலிகள் பெயரை பாவிக்க தகுதி இல்லாதவர் பிள்ளையான், சாணக்கியன். பெரிய வெள்ளி தினமான நேற்றிரவு கண்டி மன்னம்பட்டி கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றின் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட பின்னர் தப்பிச் சென்ற சந்தேக நபர் துப்பாக்கிச்சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டார். மன்னம்பட்டி பிரதான வீதியில் வசிக்கும் 38 வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த தேவாலயத்தின் ஆயருடனான தனிப்பட்ட பிரச்சினை காரணமாகவே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். எனினும் துப்பாக்கிச்சூடு சம்பவம் காரணமாக எந்த ஒருவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. அந்த சமயத்தில் அங்கு யாரும் இருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. ஆனாலும் தேவாலயத்தின் மீது சன்னங்கள் பட்டு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு முன்னர் அங்கு கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாளைய தினம் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இந்த தாக்குதல் குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன தேர்தல் ஆணைய செயலாளருக்கும் மாத்தளை மாவட்ட உதவி ஆணையாளருக்கும் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி விநியோகித்த துண்டு பிரசுரம் குறித்து அவர் முறையிட்டுள்ளார். அதில் உள்ளாட்சி தேர்தலில் எதிர்க்கட்சிகளை நிர்வாகத்துக்குள் வரும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதி தடுக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக ரோஹிணி கவிரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த துண்டு பிரசுர விநியோகத்தை நிறுத்துமாறு அவர் ஆணையத்திடம் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் அண்மையில் இதுபோன்ற கருத்தை முன்வைத்தமையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் குறிப்பிட்ட துண்டு பிரசுரம் சந்தேகத்திற்கு இடமின்றி மக்களின் வாக்குரிமையை பாதிக்கும் என்று குறிப்பிட்டுள்ள ரோஹிணி கவிரத்ன எதிர்க்கட்சியால் நடத்தப்படும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதியை தடுப்பது ஜனநாயகத்திற்கு புறம்பான ஒரு கொள்கையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களுக்கு சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு மிக்க உணவுகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் கல்முனை பிராந்தியத்தில் உள்ள உணவகங்கள், உணவு கையாளும் நிறுவனங்களை சோதனைக்குட்படுத்தும் விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைவாக காரைதீவு பிரதேசங்களில் உள்ள பழக்கடைகள், ஹோட்டல்கள், வெதுப்பகங்கள் உள்ளிட்ட உணவு கையாளும் நிறுவனங்கள் என்பன திடீர் சோதனைக்குட்படுத்தப்பட்டன. இதன்போது இம்மாதம் பல்வேறு உணவு பாதுகாப்பு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் உணவகங்கள், பல்பொருள் அங்காடிகள், மீன்வாடிகள், பல விற்பனை நிலையங்கள், இறைச்சி விற்பனை நிலையங்கள், உணவு கண்காட்சிகள் மற்றும் நடமாடும் உணவு விற்பனை நிலையங்கள் போன்றன பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு சுகாதார ஆலோசனை வழங்கப்பட்டதுடன் உணவு சுகாதாரத்தை மீறிய நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சுகாதார விதிமுறைகளை மீறிய உணவக உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுடன் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற பழுதடைந்த உணவுப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டன. அத்துடன் பாவிக்க முடியாத சேதமடைந்த உணவு தயாரிக்கும் பாத்திரங்களும் கைப்பற்றப்பட்டன. சிக்கிய நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவுகள் பிராந்தியத்தில் உள்ள உணவகங்கள், உணவு கையாளும் நிறுவனங்கள் சோதனைக்குட்படுத்தும் வேலை திட்டம் பிராந்திய பணிப்பாளர் உத்தரவிற்கமைவாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியபூர்வ வாக்குச்சீட்டு விநியோகம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஏப்ரல் 27ஆம் தேதி வாக்குச்சீட்டு விநியோகத்திற்கான விசேட நாளாக நியமிக்கப்பட்டுள்ளதுடன் ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள் வாக்குச்சீட்டு விநியோகங்கள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தபால் மா அதிபர் ருவன் சத்குமார் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் தபால் வாக்களிப்புக்கான வாக்குச்சீட்டு விநியோகம் ஏப்ரல் 21ஆம் தேதிக்குள் நிறைவடையும் என்று தேர்தல் ஆணைக்குழு உறுதிப்படுத்தியது.
உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி நௌஃபர் மௌலவி அவரை பயங்கரவாதி சக்ரான் உட்பட அவரது குழுவுக்கு 2ஆம் பிரதானியாக செயற்பட்டார். 11 விசாரணை அறிக்கைகளில் இல்லாத புதிய விடயத்தை ஜனாதிபதி குறிப்பிடுவதை நாங்களும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அரசியல் நோக்கத்துக்காக குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக எந்த விசாரணை அறிக்கைகளிலும் குறிப்பிடப்படவில்லை. பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தாண்டகை ஏமாற்றப்பட்டதை அடுத்து கவலை அடைகிறோம் என முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் தெரிவித்ததாவது: உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதலுக்கு முன்னர் பிரதான பொறுப்புதாரிகளை நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். நாளை இந்த 2 நாட்களில் ஜனாதிபதி எதை சொல்லப் போகிறார் என்பதை நாங்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டி தேவாலயத்தில் வைத்து பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகைக்கு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை ஏப்ரல் 21 தினத்திற்கு முன்னர் பகிரங்கப்படுத்துவதாக வாக்குறுதி அளித்தார். குண்டு தாக்குதலில் பிரதான சூத்திரதாரியை அறிவிக்காவிடின் ஏப்ரல் 21 தினத்திற்கு முன்னர் அரசாங்கத்திற்கு எதிராக வீதிக்கு இறங்குவதாக பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்தார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு பேராயர் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் தேசிய மட்டத்தில் 7 விசாரணைகளும் சர்வதேச மட்டத்தில் 4 விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டன. எந்த விசாரணைகளிலும் பிரதான சூத்திரதாரி யார் என்பது குறிப்பிடப்படவில்லை. இந்த விசாரணைகளில் குறிப்பிடப்படாத விடயங்களையா ஜனாதிபதி இவ்விரு தினங்களில் குறிப்பிடப் போகிறார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்றுக்கொள்ள முடியாத விடயங்களை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதி அவ்வாறு குறிப்பிட்டிருந்தால் அது பேராயரை ஏமாற்றும் ஒரு செயற்பாடாகும். அது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழைக்கும் பாரியதொரு அநீதியாகும். குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி நௌஃபர் மௌலவி என்பதையும் ISIS அமைப்பின் கொள்கையால் ஈர்க்கப்பட்ட பயங்கரவாதி சக்ரானை கொண்டு நௌஃபர் மௌலவி இந்த தாக்குதல்களை நடத்தினார் என்பதை முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ற அடிப்படையில் பொறுப்புடன் பாராளுமன்றத்திற்கு அறிவித்திருந்தேன். நியூசிலாந்து நாட்டில் பள்ளி வாசல் மீது மேற்கொண்ட தாக்குதலுக்கு பழிவாங்கும் நோக்கத்தில்தான் நௌஃபர் மௌலவியின் வழிநடத்தலின் கீழ் பயங்கரவாதி சக்ரான் உட்பட அவரது குழுவினர் கத்தோலிக்க தேவாலயங்கள் மீதும் மேற்கத்தியர்கள் இருந்த நட்சத்திர ஹோட்டல்களிலும் தாக்குதல்களை நடத்தினர். பயங்கரவாதி சக்ரான் உட்பட அவரது குழுவினர் தாக்குதல் நடத்துவதற்கு முன்னர் கூட்டாக ஒன்றிணைந்து இந்த விடயத்தை குறிப்பிட்டு சுய உடன்படிக்கை செய்து கொண்டுள்ளனர். இவ்விடயம் விசாரணைகளில் வெளிவந்தன. குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி நௌஃபர் மௌலவி அவரே பயங்கரவாதி சக்ரான் உட்பட அவரது குழுவுக்கு 2ஆம் பிரதானியாக செயற்பட்டார். 11 விசாரணை அறிக்கைகளில் இல்லாத புதிய விடயத்தை ஜனாதிபதி குறிப்பிடுவதை நாங்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்திற்காக பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படவில்லை. உபவேந்தர் ஒருவரை கடத்தி காணாமலாக்கிய குற்றச்சாட்டுக்காகவே அவர் கைது செய்யப்பட்டார். குண்டு தாக்குதல் விவகாரத்தில் அப்பாவியொருவரை கைது செய்துள்ளதாக அனுதாபத்தை ஏற்படுத்தவே உதய கமன்பில முயற்சிக்கிறார் என கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் தொடர்பில் கடந்த காலங்களில் சிங்கள பௌத்தவாதம், தேசியவாதம் பற்றி பேசிக் கொண்டிருந்த உதய கமன்பில தற்போது பேசுகிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியாக பிள்ளையானை மாற்றியமைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக உதய கமன்பில சொல்லிக் கொண்டு திரிகிறார். குண்டு தாக்குதல் விவகாரத்திற்காக பிள்ளையான் கைது செய்யப்படவில்லை. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் ஒருவரை கடத்தி காணாமலாக்கிய குற்றச்சாட்டின் விசாரணைகளுக்கு அமைவாகவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் பிரகாரம் கைது செய்யப்பட்டுள்ளார். குண்டு தாக்குதல் விவகாரத்தில் அப்பாவியொருவரை அரசாங்கம் கைது செய்துள்ளதாக அனுதாபத்தை ஏற்படுத்தவே உதய கமன்பில முயற்சிக்கிறார். பிள்ளையான் 2015 முதல் 2020 ஆண்டு வரையான காலப்பகுதியில் சிறையில் இருந்தார். 2019 ஆண்டு நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலுக்கும் அவருக்கும் தொடர்பில்லை என்று உதய கமன்பில குறிப்பிடுகிறார். பிள்ளையான் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் உதய கமன்பில ஏன் முந்திக் கொள்கிறார்? கமன்பில திணறாமல் சற்று அமைதியுடன் இருக்க வேண்டும். பிள்ளையான் தேசிய வீரன் என்று உதய கமன்பில குறிப்பிடுகிறார். இதனை ஏற்றுக்கொள்வதா என தெரிவித்தார். இலங்கையுடன் தொடர்புடைய 2 ஆவணங்கள் யுனெஸ்கோவின் உலக நினைவக பதிவேட்டில் பொறிக்கப்பட்டுள்ளன. யுனெஸ்கோவின் உலக நினைவக பதிவேட்டில் பொறிக்கப்பட்டுள்ள இலங்கையுடன் தொடர்புடைய ஆவணங்களில் ஒன்று 1873 ஆண்டு பாணந்துறை விவாதமாகும். இது பாணந்துறையில் உள்ள ரங்கோத் விகாரையில் பாதுகாக்கப்பட்ட 4 குறிப்பிடத்தக்க நூல்களின் தொகுப்பாகும்.
இந்த விவாதம் பௌத்த மற்றும் கிறிஸ்தவ தத்துவங்களுக்கு இடையிலான அமைதியான மற்றும் அறிவுசார் உரையாடலுக்காக சர்வதேச அளவில் அறியப்படுகிறது. அத்துடன் இந்த நூல் சிறந்த வரலாற்று, கலாச்சார, ஆன்மீக மற்றும் இரண்டாவது ஆவணம் மும்மொழி கல்வெட்டு. இது தற்போது தேசிய அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. இந்த தனித்துவமான கலைப்பொருள் 1911 ஒரு பிரித்தானிய பொறியியலாளர் ஒருவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த படிகம் சீன அட்மிரல் ஜெங் ஹேவால் என்பவரால் நிறுவப்பட்டது. 3 வெவ்வேறு பகுதிகள் மற்றும் கலாச்சாரங்களை குறிக்கும் சீன, தமிழ் மற்றும் பாரசீக மொழிகளை கொண்ட ஒரே மும்மொழி கல்வெட்டு இதுவாக அமைந்துள்ளது. இலங்கையில் எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். விசேடமாக புத்தாண்டு காலப்பகுதியில் வயல்வெளிகளுக்கு அருகில் புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காய்ச்சல், தலைவலி, தசை உளைவு, மூட்டுகளில் வலி, சரும எரிச்சல் போன்றவற்றுடன் வாந்தி பேதி, தசை வீக்கம் என்பனவும் எலிக்காய்ச்சலின் ஆரம்ப அறிகுறிகளாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியரை நாட வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதேவேளை நாடளாவிய ரீதியில் பல மாகாணங்களில் இன்று மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்திற்கு அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீண்ட நேரம் சூரிய ஒளியில் இருத்தல் மற்றும் வெளிப்புற செயற்பாடுகளில் ஈடுபடுதல் போன்றவற்றை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெப்பம் தொடர்பான நோய்களிலிருந்து பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அதிகளவு நீர் அருந்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகள் எனும் பெயரை பாவிக்க தகுதியில்லாதவர் பிள்ளையான் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மண்முனை தென்மேற்கு பிரதேச சபையில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான அறிமுக கூட்டத்தின் போது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இதை நீங்கள் சொல்ல வேண்டும், இதை நீங்கள் சொல்ல வேண்டும், இதை நீங்கள் சொல்ல வேண்டும் சொல்லியிருந்தார்கள். அந்த வகையிலே நான் பேச வந்த அனைத்து விடயங்களையும் இன்று பேச முடியாது என்றால் நேரத்துக்கு நாங்கள் இந்த கூட்டத்தை முடிக்க வேண்டும் என்ற காரணத்தால் அதுக்கு முன்பதாக இந்த கூட்டத்திற்கு நேரத்துக்கு வருகை தராததுக்கும் உங்கள் அனைவர்களும் நாங்கள் மன்னிப்பு கோர வேண்டும். இன்றைய கிண்ணியாடி பிரதேசத்திலே ஒரு கட்சியினுடைய இன்னொரு வேட்பாளர் முன்னின்று நடத்தும் ஒரு சித்திரை விளையாட்டு போட்டி நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டியதாக அந்த வகையிலே நேரத்துக்கு வருகை தர முடியாமல் போனதுக்கும் உங்களிடம் நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம். உண்மையிலே இந்த 2025ஆம் ஆண்டு உள்ளாட்சி மன்ற தேர்தலானது இந்த பட்டிமல பிரதேசத்தை பொறுத்தவரையிலே எனக்கு முன்பாக பேசிய பேச்சாளர்கள் சொன்னது போல இந்த பட்டிமலை பிரதேச செயலகத்தை இந்த 10 வட்டாரங்கள் இலங்கை தமிழரசு கட்சி வெல்லுவது என்பது உறுதி செய்யப்படுத்தப்பட்ட ஒரு வெற்றி. இதுல எந்த மாற்றமும் இல்லை, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னுடைய வெற்றி உறுதி செய்யப்படுத்தப்பட்ட ஒரு வெற்றி. இதை நான் சொல்வதற்கான காரணம் பல அறிக்கைகள் வெளியே வந்திருக்கின்றது. பல அறிக்கைகள் வெளியே வந்திருக்கின்றது. அரசாங்க தரப்பினால் பல அறிக்கைகளை சேகரிப்பார்கள். தேர்தலுக்கு ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக 3 வாரங்களுக்கு முன்பாக தங்களுடைய இந்த கள நிலவரங்கள் எவ்வாறு இருக்கின்றதை அரசாங்கம் அறிவதற்காக சில அறிக்கைகளை எடுப்பார்கள். அந்த அறிக்கைகளை பார்க்கும் பொழுது பட்டிமலை பிரதேசத்திலே அரசாங்கத்துக்கு முற்றாக எதிராக தமிழரசு கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்ற செய்தி வந்திருக்கின்றது. அந்த வகையிலே இன்னும் அதிகமாக என்னுடைய கட்சியை சேர்ந்த உழைத்தால் நாங்கள் அந்த 10 வட்டாரங்களை வெல்வதோடு சேர்த்து எங்களுடைய பட்டியல் ஆசனங்களை நாங்கள் அதிக அளவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் வரலாம். இந்த பிரதேசத்தை பொறுத்தளவிலே என்பிபி திசை காட்டிய கதையே இங்கு இல்லை. போகும் இடமெல்லாம் திசை காட்டிய பெட்டி. மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் திசை காட்டிக்கு வாக்களிக்கவில்லை, பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கவில்லை, இந்த தேர்தலில் வாக்களிக்க போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் 2 கட்சிகள் இந்த மாவட்டத்தில், இன்னும் 2 கட்சிகள், அதில் ஒரு கட்சியுடைய தலைவர் அண்மையிலே சிறைக்கு சென்றிருந்தார். அவர் சிறைக்கு சென்றது தமிழினத்துக்காக போராடுவதற்காக சிறைக்கு செல்லவில்லை, தமிழினத்துக்கு எதிராக செயல்பட்ட காரணத்திற்கு தான் சிறை சென்றிருக்கிறார். இன்று காலையில் ஒரு செய்தியை பார்த்தேன். பிள்ளையார் அவர்கள் சிறைச்சாலையிலே அழுததாக உதயகாம்பில் அவர்கள் வெளியே வந்து அழுது சொல்லியிருக்கிறார். பிள்ளையார் சிறைச்சாலை அழுததுக்கான காரணமாக அவர் சொல்லப்பட்ட காரணம் பிள்ளையார் சொன்னதாக. நான் அடிக்கடி சொல்லும் ஒரு விடயம், தமிழ் மக்கள் விடுதலை புலிகள், இந்த விடுதலை புலிகள் என்ற பெயரை கூட பயன்படுத்த அருகதை இல்லாதவர்கள் நான் அடிக்கடி சொல்லும் ஒரு விடயம். பிள்ளையார் அவர் அழுது சொன்னதாக உதயகாம்பினுடைய செய்தியிலே இருக்கும் விடயம், நான் செய்த என்னை சிறையிலே அடைக்கிறதுக்கு நீங்கள் தான் செய்த ஒரே ஒரு குற்றம் விடுதலை புலிகள் அமைப்பை அழிக்கிறதுக்கு நான் சிங்கள மக்களுக்கு உதவி செய்ததுதான்
என்னை சிறையில் அளிக்கிறதுக்கான குற்றமா? தமிழ் மக்களை கொலை செய்வதற்காக நான் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக நின்றதுதான் நான் செய்த குற்றமானு உதயகம்மப்பிடம் கேட்டு புள்ளியார் அழுததாக இன்று உதயகம்மப்பிலூடாக செய்தி வந்திருக்கு. இந்த வகையிலே இந்த பிரதேசத்திலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய மக்கள் சரியான பதிலடி அந்த கட்சியை கொடுத்திருந்தார்கள். தலைவர் மேல் சிறைக்கு சென்றாலும் அவருடைய குட்டி வாழல் இன்னும் இந்த கிராமங்களுக்கே சுற்றி திரிகின்றது. அவர்களையும் நாங்கள் தட்டி கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களிடம் பேசி எங்களுடைய கட்சியினுடைய சிந்தனைகள் ஏன் எங்களுடைய கட்சியை வாக்களிக்க வேண்டும் என்ற விடயத்தை சொல்லி நாங்கள் அவர்களை ஒன்றாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதே போலதான் இந்த பிரதேசத்திலே நான் கேள்விப்பட்டேன். கடந்த தேர்தலிலே சங்கு சின்னத்திலே களமிறங்கி மக்களை ஏமாற்றி சென்ற ஒரு சிலர் இம்முறை காலால் உழைப்போம் நாங்கள் ஒரு பந்து காலால் உழைக்கிற அந்த பந்து சின்னத்திலே இம்முறை களமிறங்கி இருக்கிறாங்க என்று கேள்விப்பட்டனர். அவர்கள் அப்படியே காலால் அப்படியே உழைச்சி விடுவோம். ஆக்களை விட்டே எழுதுகிறார்கள். என்னென்னு சொன்னால் இம்முறை இந்த தேர்தலிலே இந்த பிரதேசத்திலே நாங்கள் அதிகளவான ஆசனங்களை எடுத்தால் மாத்திரம்தான் நாங்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கும் பல பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள முடியும். கடந்த காலத்திலே 2020ஆம் ஆண்டில் இருந்து 24ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த பிரதேசத்திலே இருக்கும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, அது முதலைக்குழாவிலே இன்று இல்லாவிட்டாலும் கூட எங்களுடைய பட்டிப்பளை பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட ஒரு பிரச்சனையாக ஒரு தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதுதான் எங்களுடைய கெவிலியா மடுவிலே இருக்கும் எங்களுடைய இந்த காணி அபகரிப்பு பிரச்சனை. கெவிலியா மடுவிலே இருக்கும், தாந்தாயிலே இருக்கும், 40 வட்டை கால்நடைகள் இருக்கும். அந்த மேச்சத்தலை காணி பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. மயிலத்தோடு மாதுளை பிரச்சனை எவ்வாறு எங்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கின்றதோ அதே போல கெவிலியா மடுவிலே இருக்கும் இந்த மேச்சத்தலை பிரச்சனை ஒரு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக எங்களுடைய இந்த பட்டிப்பட பிரதேசங்களுடைய செயலாளர் நேசர் அவர்களும் நடாகன் அவர்களும் நாங்கள் நேரடியாக பிரதேச செயலாளர்களை வளைத்து காணி பிரிவுக்கு பொறுப்பாளர்களை வளைத்து நாங்கள் நேரடியாக சென்றிருந்தோம். 2020ஆம் ஆண்டிலே சுமார் ஒரு 200 ஏக்கரை அழைத்து முந்திரி தோட்டங்களுக்காக காணிகளை பிரித்தெடுத்த சிவில் பாதுகாப்பு படையை சேர்ந்த சகோதர சிங்கள மக்கள் இன்று அதை 1000-2000 ஏக்கர்களில் விஸ்தரித்திருக்கிறார்கள். இது எங்களுடைய மேச்சத்தரை காணி, எங்களுடைய பணியாளருக்கு தேவைப்படும் காணி. எங்களுடைய இனப்பெருக்கம் நடக்கும் பொழுது எதிர்காலத்தை இளைஞருக்கு காணி தேவைப்படும் பொழுது குடியேறுவதற்காக மிச்சம் இருக்கும் காணி. இந்த காணிகளை அவகரிப்பு கடந்த கோட்டாபய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் நடந்தது, ரணில் விக்ரமசிங்கவுடைய காலப்பகுதியில் நடந்தது. மிக அண்மையில் 2 மாதங்களுக்கு முன்பாக நாங்கள் நேரடியாக கண்ணாலே கண்டோம். என்பிபி திசை காட்டி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விடயத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இன்னும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் ஒழுங்காக நடக்கவில்லை. ஒரு மாவட்டத்திலே அபிவிருத்தி விடயங்களை பற்றி ஆராய்வு கூட்டத்தில் பேசிய பொழுது அந்த இடத்திலே நாங்கள் மிக கடுமையாக நாங்கள் வாதிட்டிருந்தோம். தமிழ் மக்கள் வாழும் பிரதேசத்திலே ஒரு தமிழர் சகோதரர் ஒரு தமிழர் ஒரு சின்ன கத்தியை எடுத்து ஃபாரஸ்ட் எல்லைக்குள்ளே போனால் கூட அவர்களை கைது செய்து அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யும் அரசாங்கம் ஏன் ஆயிரக்கணக்கான ஏக்கரை பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் இந்த கெவிலியாமடு பிரதேசத்தை ஆக்கிரமிப்பு செய்து வேலிகளை அடைத்து தங்களுடைய பேர் பலகையை போட்டு சில காணிகளை இந்த தரப்புக்கு வித்திருக்கும் பொழுதும் கூட ஏன் ஃபாரஸ்டை சேர்ந்தவர்களுக்கான நடவடிக்கை எடுக்க நாங்கள் கேட்ட பொழுது திசை காட்டி அரசாங்கத்துக்கு அதற்கான பதில் இல்லை. ஏனென்றால் இதுவும் பெரும்பான்மை சமூகத்தினுடைய ஆதரவு பெரும்பாலான ஆதரவுடன் இயங்கும் ஒரு அரசாங்கம். அந்த வகையிலே இந்த கெவிலியாமடு பிரச்சனையானது இந்த ஃபாரஸ்டுக்கு சொந்தமான பிரச்சனையானது ஒரு சிறிய உதாரணம் மாத்திரம்தான். இதைவிட பல அதிகமான உதாரணங்களை நாங்கள் வழங்கலாம். ஆனால் 6 மணி ஆகிவிட்டது. நாங்கள் எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதி இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்காமல் விட்டால் பட்டிப்படையிலே இந்த கெவிலியாமடு பிரதேசத்திலே இன்றைக்கு இருக்கும் பிரச்சனை மெல்ல 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 எங்களுடைய பிரதேசத்திற்கு வந்து சேரும். இந்த விடயங்களை தட்டி கேட்கிறதாக இருந்தாலும் சரி, இந்த விடயங்களுக்கான தீர்வுகளை பெற்றெடுக்கிறதாக இருந்தாலும் சரி, இந்த விடயங்களுக்கு அரசாங்கத்துடன் நாங்கள் பேரும் பேசுவதாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகள் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் என்று தமிழ் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற இருக்கும் எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல். இதிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் எங்களுடைய மக்கள் இந்த செய்தியை சொல்ல போறதை பற்றி அரசாங்கத்தின் இந்த செய்தியை சொல்வதை பற்றி எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இதிலே மிக முக்கியமாக
எங்களுடைய வடக்கு கிழக்கிலே எங்களுடைய தமிழர் தாயகத்திலே இருக்கும் அனைத்து மக்களும் இந்த செய்தியை எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி சொன்னால் மாத்திரம்தான் நாங்கள் தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய சார்பிலே நாங்கள் பேரம் பேசக்கூடியவர்களாக, தமிழ் மக்களுடைய சார்பிலே பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். அந்த வகையிலே இன்று இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு உண்மையிலே பட்டிப்பளை பிரதேசத்திலே பெட்டி எப்பொழுதும் நாங்கள் பெருமையாக சொல்லும் ஒரு விடயம், உங்களுடைய மாவட்டத்திலே இயங்கும் தமிழரசு கட்சியில் இருக்கும் கிளைகளுக்குள்ளே ஒரு மிக சிறந்த கிளையாக எப்பொழுதும் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு கிளைதான் எங்களுடைய பட்டிப்பளை கிளை. இந்த பட்டிப்பளை கிளைக்கான ஒரு மகளிர் அணி, இந்த பட்டிப்பளை கிளைக்கான ஒரு வாலிபர் அணி, பட்டிப்பளை கிளையிலே சில பொறுப்புகளை கொடுத்தால் நாங்கள் அதுக்கு பிறகு என்ன நடந்தது எல்லாம் கேட்கவில்லை, நேரத்துக்கு நாங்கள் வந்தால் மட்டும் போதும். அந்த வகையிலே இந்த பட்டிப்பளை கிளையை பார்த்து ஒரு முன்னுதாரணமாக வைக்கின்ற எங்களுடைய மாவட்டத்திலே ஏனைய கிளைகளும் மிக சிறந்த செயல்பாடுடன் தங்களுடைய தேர்தல் பரப்புரையை செய்து வருகின்றார்கள். இன்றைய இந்த கூட்டத்தை கூட நாங்கள் எங்களுடைய மகளிர் தீவுடைய கலாச்சார மண்டபத்தை நாங்கள் ஆரம்பத்தை நடத்தலாம் என்றிருந்தோம். ஆனால் சில புல்லுரிமையுடைய முறைப்பாடின் காரணமாக அதை நாங்கள் நிறுத்த வேண்டியதாக வந்தது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் இந்த மைதானத்திலே தான் இந்த கூட்டத்தை நடத்த போவோம் என்று சொன்னால் அதிலே ஒரு தனியார் காணி அரச காணி என்ற ஒரு பிரச்சனை கொண்டு இறுதி கட்டத்தில் இந்த கூட்டத்தை நடைபெற முடியாமல் செய்யும் வகையான சில செயல்பாடுகளை கொண்டிருந்தாங்க. ஆனால் அது அனைத்தையும் தாண்டி இன்று இந்த கூட்டத்தை நாங்கள் மிக சிறப்பாக நடத்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சியுடைய வெற்றி எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி பறக்க முடியாது என்பதற்கான ஒரு சான்றாக அமையும் என்று சொல்லி உரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.